அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சின்னமன் ரோல் எப்படி செய்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்ஸுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மெல்டட் பட்டர் ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளாருங்கிறது நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஒரு 2 கப்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரையும் எக்கையும் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அப்புறம் வெண்ணிலா பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா பவுடர் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மில்க்கு ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெசிபீஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் உங்களுக்கு இது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ அந்த செல்ஃப் ரைசிங் ஃப்ளாரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம டோ மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி தான் பிசையணும். இது நல்லா ஹார்டான டோவாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டான டோவாக தான் இருக்கணும். உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் பால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாகவும் பேட்டர் இருக்கக்கூடாது, நல்ல ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. மேலே கொஞ்சோண்டு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு அதை நம்ம இப்போ ரெஸ்ட் பண்ணணும். இப்போ சின்னமன் ரோலுக்கு தேவையான ஃபில்லிங் செய்கிறதுக்கு சுகர் 1/2 கப் எடுத்திருக்கேன். சின்னமன் பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக்கிங் பேனில் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ 1 ஹவருக்கு அப்புறம் இது மாவு நம்ம எடுத்து இப்போ நம்ம ரோல் பண்ண போகிறோம். இது சைஸில் கொஞ்சம் உப்பிட்டு வந்துடும். நம்ம செல்ஃப் ரைசிங் ஃப்ளார் யூஸ் பண்ணதுனால ஈஸ்ட் அதிலே மிக்ஸ் ஆகிருக்கும். நீங்கள் நார்மல் மைதா மாவு எடுத்திங்கன்னா ஈஸ்ட் நீங்கள் தனியாக ஆட் பண்ணி ரெஸ்ட் பண்ணணும். இதை ரொம்ப தின்னாக ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மீடியம் சைஸாக இது ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு 1/3 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சின்னமன் சுகரை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இதை இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பேனில் நம்ம மாவை நல்லா இப்போ வளர்க்குறீங்களோ அதில் கொஞ்சம் பாட்டமில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரோல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணதுக்கப்புறம் இது ஒரே சேம் சைஸுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிடுங்க.
இப்போ இதை வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து நம்ம அசெம்பிள் பண்ணணும். கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இதை வந்து அடுக்குனா தான் அது என்ன சைஸ் வந்து கொஞ்சம் டபுள் ஆகும் பேக் பண்ணுறப்போ. அதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம திருப்பி அதை வந்து ரெஸ்ட் பண்ணணும். இப்போ வந்து அந்த சின்னமனுக்கு வந்து தேவையான டாப்பிங் வந்து செய்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் வந்து சுகர், பவுடர் சுகர் வந்து எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மெல்டட் பட்டர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சின்னமனை வந்து எவ்வளோ நேரம் வந்து பேக் பண்ணணும்னா 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இதை வந்து 180 டிகிரியில் வந்து 30 மினிட்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக் பண்ணணும். ரொம்ப டேஸ்டியான சின்னமன் ரோல் வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இதை வந்து சிரப்பை வந்து மேலே ஊற்றுறோம். அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான சின்னமன் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.